இன்றைக்கு திரு அவை திருக்காட்சி திருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த திருவிழாவை தான் நீங்கள் 6ஆம் தேதி கொண்டாடுறீங்க. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தான் இந்த 3 ராஜாக்கள் திருநாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் திருச்சபை என்ன பண்ணுது, இயேசுவை மையப்படுத்திய திருவிழாக்களை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையிலே சிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே திரு அவை திருக்காட்சி திருவிழாவை கொண்டாடுகிறது. அது என்ன சாமி, 3 ராஜா பொங்கல்னு தான் நாங்கள் சொல்லுவோம், அது என்ன இப்போ மாற்றி திருக்காட்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லு பார்க்கலாம். ஆங்கிலத்தில் எபிஃபனி அப்படின்னு சொல்கிறாங்க. எபிஃபனி அப்படின்னா என்ன அர்த்தம்? திருக்காட்சி அப்படின்னா இங்கே இருக்குல்ல, இதுதான் திருக்காட்சி. குடி ஆண்டவர் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்துதலை கண்டு கொண்டவர்கள் திருக்காட்சியை கண்டு கொண்டார்கள். சொல்கிறோம் இல்லையா, கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் திருக்காட்சி. ஆண்டவருடைய பிறப்பு கண்கொள்ளா காட்சி. வானதூதர்கள் வந்து பாடினார்கள், 3 அரசர்கள் வந்து சந்தித்தார்கள், இடையர்கள் வந்து சந்தித்தார்கள். இதுதான் திருக்காட்சி. பாருங்க, கடவுளுடைய திருக்காட்சி அந்த மக்களுக்கு ஏற்றாற் போல இருக்குது. ஆடு மேய்க்கிற இடையர்கள் படிக்காதவங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சக்கூடிய ஞானம் இல்லை. அதனால ஆண்டவருடைய தூதர் அவர்களுக்கு நேராக போயிட்டு சொல்றாரு. அவங்க இடையே காத்து கொண்டிருந்தார்கள். அங்கே போய் இதோ மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி, உங்களுக்காக தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த திருக்காட்சியை பற்றிய நற்செய்தியை வானதூதர் சொல்றார். அவர்கள் சென்று சொன்னவற்றை கேட்டு அதன்படியே அங்கே இருக்க கண்டு அவர்கள் இயேசுவை மெசியாவை வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இன்னைக்கு திருவிழா கொண்டாடுற 3 ராஜாக்கள், 3 அரசர்கள் அல்லது 3 ஞானிகள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு கடவுளுடைய தூதரோ கடவுளும் போயிட்டு நேராக சொல்லலை. ஏன்னா அவர்களுக்கு ஞானம் இருந்தது. வானத்திலே தோன்றிய வித்தியாசமான அந்த விண்மீனை கண்டு இவர்கள் அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், ஞானம் இருந்தது. அதனால தான் ஞானிகள்னு சொல்றோம். அவர்கள் வேற்று இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லி விவிலியம் சொல்லுது. அவர்கள் யூதர்கள் அல்ல. யாரு இந்த 3 ஞானிகளும்? யாரு கிடையாது, யூதர்கள் அல்ல. இயேசு யூத குலத்தில் பிறந்தவர். வேற்று இனத்து ஞானிகள் அந்த விண்மீன் எழுதலை கண்டு மெசியா பிறந்திருக்கிறார், உலகை ஆளுவர் பிறந்திருக்கிறார்னு சொல்லி தங்களுடைய ஞானத்தால் அறிந்து கொண்டார்கள். இதை 3 ராஜாக்கள் சொல்கிறோம், 3 அரசர்கள் சொல்கிறோம், 3 ஞானிகள் சொல்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆட்சி செய்கிறவன் எப்படி இருக்கணும்? நீதியோடு இருக்கணும், நேர்மையோடு இருக்கணும், ஞானத்தோடு இருக்கணும். அவன்தான் நல்ல அரசன், நல்ல ஆட்சியாளர். மக்களுடைய தேவையை மக்கள் சொல்லி புரிஞ்சுக்க கூடாது, சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். மக்களுடைய தேவைகளை கேட்டு வாங்கக்கூடாது, கேட்காமலே கொடுக்கணும். அவன் தான் நல்ல அரசன், நல்ல ஆட்சியாளன். அவன் தான் ஞானி, ஞானத்தோடு ஆட்சி செய்கிறவன். நம்ம நாட்டில் அப்படியே நடக்குது. நம்ம நாட்டில் அப்படியே நடக்குது. தான் 1 மாதத்துக்கு மேலே போராடிட்டு கிடக்குறான். யார்? விவசாயி. நம்மளாம் விவசாயி தான், ஆனால் நம்ம கையடிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். டெல்லியில் 1 மாதத்துக்கு மேலே போராடிட்டு இருக்கான், ரோட்டில் உட்காந்துருக்கான். அவன் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் எல்லா தொழில் பார்க்குறவனும் எல்லா பணியாளர்களும் போராடுறான். எதுக்கு? வீட்டு சும்மா கட்டிருக்க முடியாமையா? ஏன் போராடுறான்? உரிமைக்காக போராடுறான், அவன் தேவைக்காக போராடுறான், அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு போராடுறான். அப்போ மக்கள் போராடுறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய உரிமை பறிக்கப்படுது, அவனுடைய தேவை
குறைவுபடுது, அதனால தான் போராடுறான். அப்போ மக்களை போராட்டத்தில் வச்சிருக்கிறவன் நல்ல ஆட்சியாளனா? ஆனால் நல்ல ஆட்சி செய்யாததுனால தானே மக்கள் போராடுறான். எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுன்னு சொல்லி போராடுறான். அப்போ எவன் ஞானி? யார் ஞானத்தோட ஆட்சி செய்கிறவன்? மக்களுடைய தேவையை புரிந்து அறிந்து அவர்களுக்கு சேவை செய்கிறவன் தான் ஞானத்தோட ஆட்சி செய்கிறவன். ஆனால் நம்ம அப்படி பார்க்கல. நம்ம ஆட்சியாளர்கள்லாம் எதை தேடுறான்? ஆட்சியில் இருந்துக்குள்ள வாரி சுருட்டி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டுக்கணும்டா, இல்லாட்டி அடுத்த தடவை நமக்கு ஆட்சியில் வருவோமோ தரமாட்டோமோ தெரியாது, முடிஞ்ச வரைக்கும் சுருட்டிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்சியாளர்களை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் பைபிளில் நம்ம பார்க்குறோம், ஒரு ஆட்சியாளர், ஒரு அரசன், ஒரு ஞானியாக இருந்தான். யாரு? சாலமோன். ஆபிரகாமை எப்படி நம்பிக்கைக்கு அடையாளம்னு சொல்றோமோ அதே போல சாலமோனுக்கு ஞானத்தோடு ஆட்சி செய்தான் என்று சொல்லி விவிலியம் சொல்லுது. பைபிள் வச்சிருக்கிறவங்க எடுங்க, 1 அரசர் புத்தகம் 10வது அதிகாரம், 1 அரசர் 10வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே பார்க்குறோம், சேபா நாட்டு அரசி சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு சாலமோன் அரசரை பார்க்கறதுக்கு போறான். ஞானத்தை தேடினான். எதை தேடினா? சேபா நாட்டு அரசி ஞானத்தை தேடினான். சாலமோன் அரசன் எதை தேடினான்? ஞானத்தை தேடினான். நம்ம ஊர்ல யாரும் ஞானம் இருந்தால் அந்த ஞானத்தை தேடலாம்னு நினைச்சுக்காதீங்க. அவன் தேடின ஞானம் கடவுள் அருளிய ஞானம், மக்களை நீதி வழியில் வழிநடத்துகிற ஞானம். கடவுள் கேட்கிறாரு சாலமோன்கிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. சாலமோன் அரசன் என்ன கேட்டான்? நான் நீண்ட நெடிய ஆயுளோடு இருக்கணும், எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது, நான் தான் அரசனா இருக்கணும் அப்படின்லாம் கேட்கல. எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும், எல்லா உலகத்தையும் நான் ஆளணும், எல்லா நாட்டையும் நான் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்லாம் அவன் கேட்கல. அவன் என்ன கேட்டான்? உம்முடைய மக்களை, நான் ஆட்சி செய்கின்ற மக்களை நீதியின் வழியில், நேரிய வழியில் வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டான். கடவுள் எவ்வளவு ஞானத்தை கொடுத்தாராம்? 2 மடங்கு ஞானத்தை கொடுத்தாராம். அவனுடைய ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டு, அவன் ஆட்சி செய்கின்ற விதத்தை கேள்விப்பட்டு சேபா நாட்டு அரசி போறான். இங்கே சாலமோன் அரசனை நோக்கி போறான். படிங்க, முதல் அதிகாரத்திலேயே இருக்கும், முதல் வசனத்துல. சாலமோனுடைய புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கஷ்டமான கேள்விகள் மூலம் கேள்வி கேட்டு கொடையலான்னு நினைச்சுக்கிட்டு போறா. பாருங்க, இன்னைக்கு நல்லவனை வாழ்றதுதாங்க கஷ்டம். இது பாருங்க, கெட்டவனா வாழ்ந்துடலாம், நல்லவனா வாழ்றதுதான் இன்னைக்கு கஷ்டம். இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கும் எப்போதுமே நல்லவனா வாழ்றது தான் கஷ்டம். அவன் நல்லவனா இருந்தான், அவன் நேரியவனா இருந்தான், அவன் நீதி தழுவாமல் இருந்தான், அவன் ஞானத்தோட ஆட்சி செஞ்சான், அவனை கடினமான கேள்விகளை கேட்டு கொடையலாமே நினைச்சுக்கிட்டு போறான். யாரு? சேபா நாட்டு அரசி. அப்படி போயிட்டு அவன்கிட்ட அவனுடைய ஆட்சி, அவன் செய்கின்ற விதம், அவனுடைய அரண்மனை, அவனுடைய பணியாளர்கள் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறான். 5வது வசனத்தை படிங்களேன். பேச்சற்று போனார். கேள்வி கேட்டு கொடையலாம் நினைச்சுக்கிட்டு போனான் சேபா நாட்டு அரசி. ஆனா அங்கே போனா அவன் ஆட்சி செய்கின்ற விதம், அவனுடைய ஆலயத்தில் அவன் பணி செலுத்திய விதம், அவனுடைய சாப்பாட்டார, அவனுடைய பணியாளர்கள், அவனுக்கு பணி செய்கிறவங்களுடைய பண்புகள், அவன் செய்கிறது எல்லாத்தையும் பார்த்து பயப்படிட்டான். அடுத்த வசனத்தை படிக்கல, 8வது வசனத்தை படிக்கல.
பாருங்களேன், உன்னுடைய மனைவியர் பேறு பெற்றோர், உன்னிடம் பணி செய்கின்ற பணியாளர்கள் பேறு பெற்றோர், உன்னுடைய அரண்மனையிலே உனக்கு உதவி செய்கின்றவர்கள், உன்னுடைய ஆட்சியில் இருக்கின்ற அனைத்து பணியாளர்களும் பேறு பெற்றவர்கள். உன்னுடைய ஞானம் நிறைந்த சொற்களை கேட்கிற எல்லாரும் சொல்றாங்க. கேள்வி கேட்டு கொடையமாக நினச்சிட்டு போனவன் வாயடித்து போனான். அடுத்த வசனத்தை படிக்கல, 9வது வசனத்தை. உம்மை அரியணையில் அமர்த்திய கடவுள் போற்றி. வேற்றினத்து பெண், ஆனா யார கடவுள், எந்த கடவுளை போற்றி பேசுறா? சாலமோன் அரசனுடைய யாவே கடவுளை போற்றி பேசுறா. உன்னை அரியணையில் அமர்த்திய அந்த கடவுள் போற்றின்னு சொல்றா. பாருங்களேன், ஞானம் எந்த அளவுக்கு மக்களை கவருதுன்னு. அடுத்து 14வது வசனத்தை படிங்க. இருங்க, நல்ல கேளுங்க, திரும்பி படிங்க. மக்களை 27 கிலோ இல்ல, 27,000 கிலோ. என்னவா? ஒரு பவுனுக்கே நாங்க தாளம் போடுறோம். ஒரு பவுன் நகை வாங்குறதுக்கே நம்ம தாளம் போடுறோம். சாலமோனுக்கு ஒரு ஆண்டுக்கு அவனுக்கு குவிந்த எப்படி பரிசா அன்பளிப்பா பரிசா அவனுக்கு குவிந்த தங்கத்தின் அளவு எவ்வளவா? 27,000 கிலோ. படிக்க தொடர்ந்து. இது கணக்கு, இதுக்கு மேல கணக்கு இல்லாம நிறைய இருக்கு. அடுத்து போதும், 23வது வசனத்தை படிங்க. பாருங்க, உலகில் எல்லா அரசர்களிலும் சாலமோன் ஞானத்திலும் செல்வத்திலும். பாருங்களேன், எப்படி அவன் ஞானத்தை தேடினான், ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்டான். நாமெல்லாம் எதை தேடுறோம்? சொத்து சேர்க்கணும், நகை வாங்கணும், நல்ல வரிசையாக பேர் நிறைய புடவை அனுப்பி வச்சுக்கணும், நல்ல நகையை நிறையா வாங்கி கழுத்தில் போட்டு போனால் எவனும் அத்துக்கிட்டு போயிடுவான், லாக்கரில் வச்சிடணும் பத்திரமா, அப்போ தான் மொத்தமாக எவனாவது அடிச்சுட்டு போயிடுவேன். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கடை கட்டணும், வாடகைக்கு விடணும், நம்ம தலைமுறைக்கும் என்ன பண்ணணும்? படுத்துக்கிட்டு சாப்பிடணும், தலைமுறையிலையும் சோம்பேறி ஆகணும். அதுதான் நம்ம தேடுறோம். ஆனால் எதை தேடணும்? ஆண்டவரை தேடுங்கள், ஞானத்தை தேடுங்கள். சேவா நாட்டு அரசு ஞானத்தை தேடினான், சாலமோன் அரசன் ஞானத்தை கேட்டான். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் படிக்கிறோம். இயேசு குழந்தைய கோயிலில் காணிக்கை கொடுக்கறதுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே சிமியோன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர், வயதானவர். அவர் எப்படி வந்தாராம் ஆலயத்துக்கு? பைபிள் சொல்லுது, தூய ஆவியினால் தூண்டப்பட்டு வருகிறார். எப்படி? தூய ஆவியால் தூண்டப்பட்டு ஆலயத்துக்கு வருகிறார். அவர் குழந்தையை கையில் ஏந்திட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உன் மக்கள் எதிர்பார்த்திருந்த கடவுள் தரும் மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. அவர் ஞானம் நிறைந்தவராயிருந்தார், 3 ஞானிகளைப் போல. அதனால கடவுள் அருளிய மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டனன்னு சொல்ற. நம்ம ஞானத்தை தேடணும். எங்கே ஞானம் கிடைக்கும்? எந்த கடையில் கிடைக்குன்னு சொல்லுங்க சாமி, நாங்கள் போய் ஒரு 10 கிலோ வாங்கிக்கிறோம். அப்படி இல்லை, எங்கே ஞானம் கிடைக்கும்? தேடுங்க, மக்களை தேடுங்க. ஞானம் முத்து முத்தாய் கொட்டி கிடக்கிறது எதுல? இறை வார்த்தையில. பைபிளை தேடுங்க. எத்தனை பேர் பைபிள் எடுத்துருந்துருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஆலயத்திற்கு விவிலியம் எடுத்து வந்த மக்களை நீங்கள் பேர் பெற்றோர், ஆண்டவர் சொல்லுவார். இங்க பாருங்க மக்களை,
சாப்பிட்றோம்ல, சாப்பிட்றதுக்கு தட்டு நம்ம வீட்டில் தனித்தனியாக இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கு தட்டு தனித்தனியாக இருக்குது. இந்த புத்தகம் நமக்கு வாழ்க்கை புத்தகம். என்ன புத்தகம்? வாழ்க்கை புத்தகம். ரூல் ஆஃப் லைஃப் எது? இதுதான் பைபிள், நம்முடைய வாழ்க்கை புத்தகம். நம்ம வீட்டில், எங்கள் வீட்டில் இருக்கு ஃபாதர். 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பத்திரமா அப்படியே இருக்கு, அதுக்கே பிடிக்காம. அதுக்குள்ளே தான் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ஏடிஎம் கார்டு எல்லாம் பத்திரமா வச்சுப்போம். ஏன்னா அதான் யாரும் தொட மாட்டாங்க. அதுக்கு இல்லை பைபிள். விவிலியம் எதுக்கு? ஞானத்தை தேடணும், படிக்கணும், வாசிக்கணும். முன்னாடி திருச்சபை சொன்னிச்சு, வீட்டுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லி. இப்போ திருச்சபை சொல்லுது, ஆளுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அதிகாரம். மக்களை நீங்கள் படித்து பாருங்க, விவிலியத்தை வாசிங்க, ஒரு நாளுக்கு ஒரு அதிகாரம் படிங்க. நான் மட்டும் படிக்கிறேன்னு சொல்லாதீங்க. நீ மட்டும் மோட்சத்துக்கு போன பத்தாது. உன் பொண்டாட்டிக்குள்ள அப்பா அம்மா எல்லாத்தையும் மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். எல்லாருக்கும் சேர்ந்து படிங்க. ஒருத்தர் வாசிக்க இன்னொருத்தர் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஒருத்தர் வாசிக்க சொல்லி எல்லாரும் கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபமாலை சொல்லுங்க. 21 நாளைக்கு செய்யுங்க. 22வது நாள் தானாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் இந்த சாத்தானெல்லாம் ஒதுக்கி வைங்க. எந்த சாத்தான்? ஃபோனு, டிவி ரிமோட்டை கொஞ்சம் ஓரமாக தள்ளி வைங்க. அந்த சாத்தான் எதை கொண்டு வரும்? பாவத்தை கொண்டுட்டு வரும். நம்ம பிறந்த உடனே பிள்ளைக்கு எதை வாங்கி கொடுத்துட்றோம்? பொம்மை வாங்கி கொடுக்குறோமோ இல்லையோ? மொபைல் ஃபோன். எங்கள் வீட்டுக்காரர் சிங்கப்பூரில் இருக்காரு, புது ஃபோனா ஐஃபோன் வாங்கி அனுப்பியிருக்கிறாரு. என் பிள்ளை தள்ளிக்கிட்டே இருக்குது, தடவிக்கிட்டே இருக்குது. அது ஞானத்தை கொடுக்காது. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கும் ஞானத்தை கொடுக்காது. இறைவார்த்தை உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். இறைவார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சாலமோனுக்கு இந்த உலகில் இருந்த எல்லா அரசர்களையும் விட அதிகமான ஞானமும் செல்வமும் இருந்தது. காரணம், அவன் எதை தேடினான்? ஞானத்தை தேடினான். சேவா நாட்டு அரசி கேள்வி கேட்டு கொடையணும்னு நினச்சிட்டு போனான், வாயடைத்து போனார். எதை பார்த்து? சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து. கொட்டி கிடக்கிறது முத்து முத்தாய் விவிலியத்தில். பவுலடியார் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என்று கருதுகிறேன் சொன்னார். நாம எதை குப்பையா கருதுகிறோம்? நாம எதை செல்வமாக கருதுகிறோம்? ஒப்பற்ற செல்வமாக எதை கருதுகிறோம்? பிள்ளைகளை, சாலமோனின் ஞான நூலை படிங்க, சீராக்கின் ஞான நூலை படிங்க. உங்க அப்பா அம்மாலாம் சொல்ல முடியாத அறிவுரையை சீராக்கின் ஞானம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கைக்கான வழிமுறை என்ன, எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்க படிங்க. முதல்ல எடுத்து சீராக்கின் ஞானத்தை படிங்க. பிள்ளைங்களாம் ஒரு அதிகாரம் பைபிள்லேருந்து, சீராக்கின் ஞானத்துலேருந்து ஒரு அதிகாரத்தை படிங்க. படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பாடத்தை படிங்க. நல்லா மண்டையில் ஏறும். எனக்கு படித்த மண்டையில் நிற்க மாட்டேதுன்னு சொல்கிற பிள்ளைங்கள்லாம் சீராக்கின் ஞானத்தை எடுத்து படிங்க. ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கடவுளை தேடுங்கள், கடவுளுடைய வார்த்தையை தேடுங்கள், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். சாலமோன் ஞானத்தை கேட்டான். அவனுக்கு எத்தனை மடங்கு ஞானத்தை கடவுள் கொடுத்தார்? 2 மடங்கு ஞானத்தை கொடுத்தார். 3 ஞானிகள் தங்களுடைய ஞானத்தினால் அறிந்து கொண்டார்கள். அவங்கெல்லாம் உண்டு விடைத்து மகிழ்ந்திருந்திருக்கலாம் அந்த புறத்தில். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? விண்மீன் எழுதலை கண்டு மெசியா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தேடி சென்றார்கள், ஞானத்தை தேடினார்கள். நாம் வந்து ஞானத்தை தேடணும். அந்த ஞானத்தை எதில் தேடணும்? இறை வார்த்தையில் தேடணும். வேளாண்மைக்கு போறீங்கல்ல, பூண்டிக்கு போறீங்கல்ல, மாடிப்பட்டிக்கு போறீங்கல்ல, இந்த மாதிரிலாம் திருத்தலங்களுக்கெல்லாம் போறீங்கல்ல, பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போறீங்கல்ல, போகும்போது நல்ல கடற்கரையை சுற்றி பார்த்துட்டு மீன் வாங்கி நல்லா வறுத்து, கடற்கரை மீன் கரையிலேயே வாங்கி சாப்பிட்றோம். நம்ம ஊருக்கெல்லாம் ஐஸ் வச்சு தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மீன் வறுத்து சாப்பிட்டு வர்றதுக்கு இல்லை, அங்கேருந்து ஒரு 2 புத்தகத்தை வாங்கிட்டு வாங்க. பொருள் பொட்டுகள் எல்லாம் வாங்கிட்டு வரது இல்லை. அது மாதிரி இங்கே வந்து புக் ஸ்டால் இருக்கும், மியூசியத்துக்கிட்ட இருக்கு.
இப்போ வந்து கீழே வச்சுருக்குறாங்க, சாமியார் வீட்டுக்கு கீழே வச்சுருக்குறாங்க. கோயிலுக்கு வளர்ப்புறமா போயிட்டு தேடி பாருங்க, ஏதாவது புத்தகம் நல்ல புத்தகமாக இருக்கா, புனிதர்களின் வரலாறு இருக்கா, எடுத்து வாங்கிட்டு வந்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட கொடுங்க, படிங்க. படித்து என்ன சொல்லியிருக்குன்னு கேளுங்க. அங்கே ஞானம் இருக்கிறது, அங்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், அங்கே நல்ல வழி, வாழ்வுக்கான வழி கிடைக்கும். புனிதர்களுடைய வரலாறு படிங்க, நல்ல நல்ல புத்தகங்களை வாங்கி படிங்க, விவிலியத்தை படிங்க. நானும் படிக்கிறேன். எதை படிக்கிறேன்? வாட்ஸ்அப்பில் படிக்கிறேன். என் வீட்டு குப்பையெல்லாம் அடுத்த வீட்டில் அள்ளி கொட்டுறேன். நல்லா இருக்குது இந்த மெசேஜ், பாதி கூட படிக்கிறது இல்லை. அவனுக்கு தள்ளி கூட ஃபார்வேர்டர் ஒரு வேலை ஒழுங்காக படிக்கிறது இல்லை. மக்களே, ஞானத்தை தேடுங்கள், அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கும். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது திருக்காட்சி திருவிழாவை கொண்டாடுகிறது. நீங்கள்லாம் 3 ராஜா பொங்கல் அப்படின்னு சொல்லி 6ஆம் தேதி ஜனவரி மாதம் கொண்டாடுறீங்க. இதை திரு அவை ஞாயிற்றுக்கிழமையிலே கொண்டாடுது. இயேசுவை மையப்படுத்திய திருவிழாக்களை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் தற்போது திரு அவை சிறப்பிக்கிறது. நீங்கள் வந்து கேலண்டர் படி 6ஆம் தேதி இந்த திருவிழாவை கொண்டாடுறீங்க. திருக்காட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சா அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்குது. ஆண்டவருடைய காட்சி, அதான் திருக்காட்சி. யாருக்கு இந்த திருக்காட்சி அருளப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 விதமான மக்களுக்கு இந்த திருக்காட்சி அருளப்பட்டது. கடவுளுடைய திருக்காட்சி, இயேசுவினுடைய பிறப்பு பாருங்க, இடையர்களுக்கு அந்த திருக்காட்சி அருளப்பட்டது. இடையர்கள் என்ன பண்ணாங்க? வானதூதர் வந்து அவங்களுக்கு சொல்றாரு, அவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு அறிகுறிகளை வைத்து கண்டுகொள்ளக்கூடிய ஞானம் அவங்களுக்கு இல்லை. அதனால வானதூதர் இடையர்களுக்கு, ஆடு மேய்க்கிற இந்த இடையர்களுக்கு சென்று, இதோ மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்கிறார், மெசியா பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த திருக்காட்சியை பற்றிய வெளிப்பாடு அவர்களுக்கு அருளப்படுகிறது. அவர்களும் சென்று இயேசுவை வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லி விவிலியத்தில் நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு திரு அவை கொண்டாடுகிற இந்த திருக்காட்சி திருவிழா, இவங்க யாரு? 3 அரசர்கள் அப்படின்னு சொல்கிறோம், 3 ராஜாக்கள் அப்படின்னு சொல்கிறோம், 3 ஞானிகள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ராஜாக்களாம் அல்லது ஞானிகளாம், எதுவாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருக்கிறவன், ஒரு நாட்டுக்கு அரசனாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? ஞானியாக இருக்கணும், அவன் ஞானத்தோடு இருக்கணும். ஒரு நாட்டுக்கு அரசனாக இருக்கிறவன், மக்களை ஆட்சி செய்கிறவன் ஞானத்தோடு இருந்தால் தான் நல்ல முறையில் ஆட்சி செய்வான், அப்படித்தானே? ஆனால் நாம் எப்படி பார்க்குறோம்? நம்ம நாட்டில் அங்கே மத்தியிலையும் சரி, மாநிலத்திலையும் சரி, இவங்க ஆட்சி எப்படா ஒழியும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாள் பூரா போராட்டம், வருஷம் பூரா போராட்டம். மக்கள் ஏன் போராடுறான்? இன்னைக்கு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறான், மாதக்கணக்கில், 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு துறையும் போராடுகிறது, மக்கள் போராடுறான். ஏன் போராடுறான்? அவனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத போது போராடுறான், அவனுடைய உரிமை பறிக்கப்படுகின்ற போது போராடுறான். அப்போ மக்கள் அரசுக்கு எதிராக, அரசனுக்கு எதிராக போராடுறான் அப்படின்னு சொன்னால் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லைன்னு அர்த்தம், அவனுடைய தேவை பூர்த்தி செய்யப்படலைன்னு அர்த்தம், அவனுடைய உரிமை பறிபோகிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஆட்சி செய்கிறவன் ஞானத்தோடு ஆட்சி செய்யலைன்னு அர்த்தம், அதானே உண்மை. ஆனால் நம்முடைய நாட்டில் நாம் பார்க்குறோம், சுயநலத்தோடு பணத்தை மையப்படுத்தி மக்களுக்கு எதிரான ஆட்சியை தான் நாம் பார்க்குறோம்.
அரசை ஆளுகிறவர்கள் ஞானத்தோடு இல்லை, மக்கள் மீது அக்கறையோடு இல்லை, மக்களை நல்வழிப்படுத்துகின்றவர்களாக இல்லை அப்படிங்கிறத தான் நாம் பார்க்குறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பாருங்க, ஒரு அரசன் இருந்தான். அவனை பற்றி விவிலியம் மிக தெளிவாக சொல்லுகிறது. சாலமோன் என்று ஒரு அரசன் இருந்தான். அவன் எதை ஆண்டவரிடம் கேட்டான்? என்னத்தை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டபோது அவன் என்ன சொன்னான்? எனக்கு மக்களெல்லாம் ஆட்சி செய்கிறதுக்கு நல்ல சொத்து வேணும், நல்ல உடல் நலம் வேணும், நான் நீடி ஆயுளோடு இருக்கணும், எனக்கு நிறைய படைபலம் வேணும் அப்படின்லாம் கேட்கல. அவன் கேட்டது என்ன? என் மக்களை நீதியோடு ஆட்சி புரிய ஞானத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்டான். கடவுள் அவனுக்கு எப்படி கொடுத்தாராம்? ஞானத்தை 2 மடங்கு கொடுத்தார். 2 மடங்கு கொடுத்தார். யாராவது பைபிள் வச்சுருக்கிறீங்களா? யார் பைபிள் எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க? கைதுக்கு பார்க்கலாம். மக்களே, நல்ல மக்கள், இப்படியே இருங்க. மக்களை விவிலியத்தை கைகளில் இடுங்கள். கோயிலுக்கு வரும்போது விவிலியத்தை எடுத்துட்டு வாங்க. மேற்கோள் சொல்லும்போது எடுத்து வாசிங்க. சாலமோன் ஞானம் 10வது அதிகாரம், 1 அரசர் 10வது அதிகாரம் 1 தொடங்கி வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 25 ஏறக்குறைய அந்த அதிகாரம் முழுவதும். 1 அரசர் 10வது அதிகாரம் 1 தொடங்கி வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே ஷேபா நாட்டு அரசி என்ன பண்ணாலாம்? சாலமோனுடைய ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டு என்ன மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு போனாலாம்? அவனை கடினமான கேள்விகளால் துளைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு போனாலாம். இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்கிறது தாங்க கஷ்டம். நல்லவனாக வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கெட்டவனாக வாழ்ந்துடலாம், நல்லவனாக வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அவனை தான் கொடைன்னு குடையிறான். விவிலியத்தில் எப்படி தானே பார்க்குறோம்? இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் கேள்வி கேட்டார்கள், அப்படி தானே பார்க்குறோம். அவரை சிக்க வைக்கும் நோக்குடன் கேள்வி கேட்டார்கள், அப்படி தானே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஷேபா நாட்டு அரசி சாலமோன் நிறைந்த ஞானம் உடைய ஆட்சியாளராக அரசராக இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே போயிட்டு அவனை கேள்வி கெஞ்சு கொடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பைபிள் சொல்லுது, அவள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறான், அவளுடைய சந்தேகத்தெல்லாம் கேட்குறான். கேட்கும் போதெல்லாம் சாலமோன் அரசர் எதுவுமே யோசிக்கல, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, அவர் பாட்டுக்கு ஃப்ரீயாக பதில் சொல்கிறார். அவள் கேட்குற அனைத்து கேள்விகளுக்கும் ஞானத்தோடு சர்வசாதாரணமாக பதில் சொல்கிறார். அப்போ ஷேபா நாட்டு அரசி சொல்கிறான், நான் என்னுடைய நாட்டில் இந்த அரசனை பற்றி கேள்விப்பட்டதில் பாதி தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த மக்கள். ஆனால் இங்கே பார்த்தா அதை விட மேலாக இருக்கிறது, என்கிட்ட அவங்க சொன்னது பாதி கூட இல்லை அப்படின்னு சொல்கிறான். தொடர்ந்து சொல்கிறா, இந்த அரசனுடைய மாளிகை, இவன்கிட்ட வேலை செய்கிற அந்த வேலையாட்கள் பணியாளர்கள், இவன் சாப்பிடுகின்ற அந்த உணவு அறை, இவனுடைய படைபலம் எல்லாத்தையும் பார்த்தா நான் மூச்சடைத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். பெருமூச்சு விடுறான். இப்படி ஒரு அரசனா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுறான். பேச்சற்றவளாக சேமா நாட்டு அரசி மாறினாள் அப்படின்னு சொல்லி விவிலியத்தில் படிக்கிறோம். 1 அரசர் 10வது அதிகாரம். அந்த அளவுக்கு சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து வியந்து போனாள் அந்த அரசி. அவ 1 பவுன் 2 பவுன்லாம் நகை கொடுக்கல, 5700 கிலோ தங்கத்தை பரிசாக கொடுத்தாலும். போய் எடுத்து படிச்சு பாருங்க. எத்தனை கிலோ? அடப்படுவாதீங்களா, 1 பவுன் நகை வாங்குறதுக்கு நாம் என்ன பாடுபடுறோம்.
அத்தனை கிலோ தங்கத்தை பரிசா கொடுக்குறான்னு சொன்னா அவன்கிட்ட எவ்வளவு ஞானம் இருந்திருக்கு பாருங்க. அவள் ஞானத்தை தேடினாள். யாரு? சேபா நாட்டு அரசி ஞானத்தை தேடி போனான். நம்மெல்லாம் எதை தேடி போறோம்? நம்ம ஆட்சியாளர்கள்லாம் எதை தேடி போறான்? அதனால்தான் நாசமா போகுது நாடு. ஞானத்தை தேட வேண்டும். கடவுளிடம் நீ ஞானத்தை கேட்க வேண்டும். நாம் ஞானத்தை தேட வேண்டும். எதுல ஞானத்தை தேடி கண்டுபிடிக்க முடியும்? ஆமா, மொபைல் போன்ல இல்லை. நம்ம பிள்ளையெல்லாம் பிறந்த உடனே இப்படி தடவுது. சோறு ஊட்டும் போதெல்லாம் தடவிக்கிட்டே சோறு ஊட்டுறோம். ஞானத்தை விவிலியத்தில் தேடுங்கள். அறிவை, புத்தியை, நற்பண்புகளை விவிலியம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்கள் பிள்ளைங்களுக்கு பைபிளை எடுத்து படிக்க கற்றுக் கொடுங்க. பைபிளை வாசிக்க சொல்லுங்கள். வீட்டுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அதிகாரம்னு ஒரு காலத்தில் திருச்சபை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஆளுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அதிகாரம்னு சொல்லுது. ஆளுக்கு ஒரு விவிலியம். சாப்பிட்றதுக்கு தட்டு தனித்தனியாக வச்சுருக்கோமா இல்லையா? வச்சுருக்கோமா இல்லையா? நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு தட்டு தனித்தனியாக ஆளுக்கு ஒரு தட்டு வச்சுருக்கோமா இல்லையா? வச்சுருக்கோம்ல. அப்புறம் இது என்னது? பைபிள் என்ன புத்தகம்? வாழ்க்கை புத்தகம். நமக்கு ஏங்க, நமக்கெல்லாம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்குற புத்தகம் எதுங்க? விவிலியங்க, பைபிளுங்க. வாசிக்க தெரிஞ்ச அத்தனை பேர் கையிலையும் தனித்தனியாக பைபிள் இருக்கணுங்க. என் பைபிள் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒன்று இருக்கணுங்க. நான் சாப்பிட்றதுக்கு தட்டுன்னு சொல்லி வச்சுருக்கோமா இல்லையா? உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தட்டு தனியாக வச்சுருக்கோம்ல. நம்முடைய வாழ்க்கை புத்தகம் தனியாக இருக்கணுமா இல்லையா? நமக்குன்னு நம்ம வாசிக்கணுமா இல்லையா? அதுதானே ஆசீர்வாதம். அதுதானே ஞானத்தை தேடும். அதுதானே ஞானத்தை தரும். அதனால தினந்தோறும் விவிலியத்தை வாசிங்க. தினந்தோறும் விவிலியத்தை வாசிங்க. சீராக்கின் ஞான புத்தகத்தை எடுத்து படிங்க. யாரும் சொல்ல முடியாத அறிவுரை சீராக்கின் ஞானம் சொல்லும். எடுத்து படிங்க. ஞானத்தை தேடுங்கள். சேபா நாட்டு அரசி சாலமோன் அரசனை தேடி சென்றாள். அவனிடம் ஞானம் இருக்கிறது என்று தேடி சென்றாள். நாம் ஞானத்தை தேடணும். நம்ம எதை தேடக்கூடாது? ரிமோட்டை தேடக்கூடாது. சீரியல் பார்க்குறதுக்கு ஃபோனை தேடக்கூடாது. வாட்ஸ்அப்பும் யூடியூப்பும் பார்க்குறதுக்கு எதை தேடணும்? பைபிளை தேடணும். விவிலியத்தை தேடுங்கள். ஞானம் கிடைக்கும். சேபா நாட்டு அரசி ஞானத்தை தேடி சென்றார். நாம் காசு பணத்தை தேடி சென்றோம்னா அது நமக்கு கிடைக்காது. அது நிம்மதியை கொடுக்காது. அது மகிழ்ச்சியை கொடுக்காது. அது நிறைவை கொடுக்காது. உங்களுக்கு நிறைவை கொடுக்கக்கூடியது எது? ஞானம். அந்த ஞானம் எங்கே கிடைக்கும்? விவிலியத்தில் கிடைக்கும். இறை வார்த்தையில் கிடைக்கும். அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 1 அரசர் 10வது அதிகாரம். அவன் தன்னிடம் வந்த மக்களிடத்தில் எல்லாம் பேசியதையும் அவனுடைய ஞானத்தையும் சொல் ஆற்றலையும் கண்டு சேபா நாட்டு அரசி வியந்து வாயடைத்து நின்றாள் அப்படின்னு சொல்லி. சேபா நாட்டு அரசி மட்டுமல்ல, எல்லா நாட்டிலிருந்தும் எல்லா மக்களும் சாலமோன் அரசனை தேடி போனாங்களாம். எதுக்கு? அவனிடம் சென்றால் நீதி கிடைக்கும், அவனிடம் சென்றால் நல்லது நடக்கும், அவனிடம் சென்றால் நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனை தேடி போனாங்களாம். போனவங்கெல்லாம் அவனுக்கு பரிசு மேலே பரிசு கொடுத்தாங்களாம். வந்தவங்களுக்கெல்லாம் இவன் பரிசு மேலே பரிசு கொடுத்தாங்களாம். என்ன? பொன்னையும் வெள்ளியையும் பரிசாக கொடுத்தானாம். போய் எடுத்து படிங்க. நாம் ஞானத்தை தேட வேண்டும். சாலமோன் அரசன் ஞானத்தை தேடினான். அவனுக்கு பொன்னும் செல்வமும் குவிந்தது. தான் பெற்றுக்கொண்டதெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தான். இறை வார்த்தையை தேடுங்க. கோயில் வரும்போது பைபிள் எடுத்துட்டு வாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார் கொஞ்சம் அசிங்கமாக, ஏதாவது ஒரு வேலைக்கு போகும்போது பொருளை விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேலை கருதற்கணுன்ட்டு போகிறோம், அறுவாள் எடுக்கணும் போயிட்டோம்னா எப்படி?
தலைவட்டன்ட்டு போகிறோம், தலைக்கட்டை எடுத்துகிட்டு போகணும்ல. அது மாதிரி நம்ம ஏதாவது எடுக்க மறந்துட்டு போயிட்டோம்னா எங்கள் அப்பா சொல்லுவார், சிறைக்கிறவன் கத்தி பையோடு வரணுண்டாம்பார். கத்திரிக்கோள் மிஷினு எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிம்பார். நம்ம கோயிலுக்கு வரும்போதாவது பைபிள் எடுத்துகிட்டு வரணும், கோயிலுக்கு வரும்போதாவது பைபிள் எடுத்துகிட்டு வரணும். தினமும் விவிலியத்தை வாசியுங்கள். ஆளுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அதிகாரம் படிங்க. ஒரு அதிகாரத்தை ஒரு வீட்டில் உள்ளவங்க படிங்க, மற்றவங்கெல்லாம் கேளுங்க. குடும்பமாக சேர்ந்து செபியுங்கள். இறை ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், இறை ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். ஞானத்தை தேடுகிறவர்கள்தான் நிறைவை, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுவார்கள். சேபா நாட்டு அரசி ஞானத்தை தேடினார். 3 அரசர்கள் ஞானத்தை தேடினார்கள். அதனால தான் அவர்களுடைய ஞானத்தினால விண்மீனை கண்டு கொண்டார்கள். இந்த விண்மீன் மெசியா பிறந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் சொல்லிட்டு விண்மீனை ஃபாலோ பண்ணி போனாங்க. அப்போ ஞானம் உள்ளவன் தான் நல்லதை கண்டுகொள்ளுகிறான், ஞானம் உள்ளவன் தான் கடவுளை கண்டுகொள்ளுகிறான், ஞானம் உள்ளவன் தான் நிறைவானதை கண்டுகொள்கிறான், ஞானம் உள்ளவன் தான் மகிழ்வாக வாழ்கிறான். அதனால் நாம் ஞானத்தை தேடணும். அந்த ஞானத்தை எதில் தேடணும்? இறை வார்த்தையில் தேடணும். ஜெபிக்கிற மக்களாக இருங்கள், இறை வார்த்தையை தேடுங்கள். எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னு சொன்னால், வேளாங்கண்ணிக்கு போகிறீங்க, பூண்டிக்கு போகிறீங்க, திருத்தலங்களுக்கெல்லாம் போகிறீங்க, பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால், அங்கே போயிட்டு வேளாங்கண்ணியில் கடற்கரையை சுற்றி பார்த்து விட்டு நல்ல மீனாக வாங்கி கடற்கரையில் வறுத்து தின்னுட்டு வரணுன்ட்டு போகக்கூடாது. என்ன பண்ணணும்? அங்கே புக் ஸ்டால் இருக்குது, போயிட்டு புனிதர்கள் வரலாறு, திருச்சபை வரலாறு, எதெல்லாம் ஆன்மீக புத்தகங்கள் இருக்கோ அதில் 2 வாங்கிட்டு வாங்க. பொரியும் பொட்டுக்கள்லையும் வாங்கிட்டு வரீங்கல்ல, அது மாதிரி ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க, எடுத்து வாசிங்க. புனிதர்களுடைய வரலாறு உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்கு அது வழிகாட்டும். அதனால் ஞானத்தை தேடணும். இப்படி தான் நம்ம ஞானத்தை தேடணும். நல்ல புத்தகங்களை வாங்கி படிக்கணும். கண்ட கழுதை, கண்ட கன்றாவியெல்லாம் டிவிலையும் மொபைல் ஃபோன்லையும் பார்த்து நம்ம கெட்டு போகக்கூடாது. நான் தேடுவது ஆண்டவருக்கு விருப்பமானதை தேட வேண்டும், ஞானத்தை தேட வேண்டும், இறைவார்த்தையை தேட வேண்டும், இறைவனுக்கு விருப்பமானதை தேட வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும். 2 மடங்கு ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்ததால் அவன் என்ன பண்ணான்? நீதியுள்ள அரசனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி விவிலியம் சொல்கிறது. ஆகவே நாம் ஞானத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் இறை ஆசை. இன்னைக்கு என்ன திருவிழா? திருக்காட்சி திருவிழா. சாதாரணமாக நம்ம 6ஆம் தேதி இந்த திருவிழாவை கொண்டாடுற வழக்கம். இன்னும் பல கிராமங்களில் ஜனவரி 6ஆம் தேதி அந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. திருச்சபை இயேசுவை மையப்படுத்திய திருவிழாக்களை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையிலே கொண்டாடி வருகிறது. அந்த அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று இந்த திருக்காட்சி திருவிழா கொண்டாடப்படுகிறது. திருக்காட்சி அப்படின்னா என்ன? முன்னாடி இந்த திருவிழா ரெண்டாட்சி சொல்லியிருந்தோம். 3 ராஜா திருவிழா அப்படின்னு சொன்னோம். 3 ராஜா திருவிழாங்கிறத 3 ராஜா பொங்கல் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். 3 ராஜா திருநாள் அப்படின்னு சொன்னோம். திருக்காட்சி ஆண்டவருடைய காட்சி அருளப்பட்டது. நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த குடி, இந்த குடியில் இயேசு பிறந்திருப்பதுதான் திருக்காட்சி. பாருங்க, கடவுளுடைய திருக்காட்சியே 2 விதமா இருக்கு. இடையர்கள் படிக்காதவர்கள், ஆடு வைக்கிறவங்க, அவங்களுக்கு ஞானம்லாம் இல்லை, அவர்கள் எளியவர்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய திருக்காட்சி அறிவிக்கப்படுகிறது.
சூட்டும் நற்செய்தி. தாவீதின் ஊராகிய பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்கிறார், மெசியா பிறந்திருக்கிறார், மீட்பர் பிறந்திருக்கிறார் என்ற திருக்காட்சியை பற்றிய அறிவு படிக்காதவர்கள், எளியவர்கள், ஆடமைக்கிறவர்களுக்கு, இடையர்களுக்கு ஆண்டவருடைய தூதர் நேராக சென்று அறிவிக்கிறார். திருக்காட்சி அவர்களும் சென்று அந்த திருக்காட்சியை கண்டார்கள். வானதூதர் சொன்னபடியே அங்கே இருந்தது. ஆண்டவரை மெசியாவை கண்டு அவர்கள் வணங்கினார்கள், திருக்காட்சியை கண்டார்கள். இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த 3 ராஜாக்கள் 2 விதமான கருத்து சொல்லப்படுகிறார். 3 அரசர்கள் என்றும் சொல்லப்படுகிறது, 3 ஞானிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா அரசன் ஞானியா இருக்கணும், ஆட்சி செய்யறவங்க ஞானியாக இருக்கணும். அப்ப ஞானிகள் தான் ஆட்சி செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படணும். நம்ம நாட்டுக்கு அதையெல்லாம் எப்படா ஆட்சி கீழே இருக்கணும் பார்த்துட்டு இருக்கோம். அது மத்தியில் இருந்தாலும் சரி, இந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, இவங்க போய் ஆட்சி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா கீழே இருக்கணும், இப்படி இந்த நாடு நாசமாக இருக்குது அப்படின்னு கவலைப்படுற நிலையில் தான் நம்மளுடைய நாட்டின் ஆட்சியும் அடிமைகளை ஆட்சியை அமர்வித்து நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். மக்கள் போராடுகிறார்கள் என்றால் ஆட்சியாளர் ஒழுங்காக ஆட்சி செய்வதே அர்த்தம். ஏன் மக்கள் போராடுவான்? அவருடைய தேவை பூர்த்தி செய்யப்படாத போது மக்கள் போராடுவார். அப்ப போராட்டம் ஒன்று நடக்கிறது என்றால் ஆட்சி சரியில்லை என்று அர்த்தம். ஆனா அதை புரிந்து கொள்ளாம அடக்கும் முறைக்கும் அடிமைத்தனத்திற்கும் விளைவிக்கிற அரசாங்கம் ஆட்சிதான் நம்முடைய நாட்டில். ஆனால் விவிலியத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிற போது அவர்கள் ஞானிகள் என்றாலும் சரி, அரசர்கள் என்றாலும் சரி, அரசர்கள் ஞானிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் அரசர்களாக இருந்தாலும் சரி, ஞானிகளாக இருந்தாலும் சரி, கடவுள் அவருடைய அந்த அடையாளத்தை அந்த அரசர்கள் அல்லது ஞானிகள் கண்டுகொண்டார்கள். விவிலியத்தில் 3 அரசர்களுக்கு அல்லது 3 ஞானிகளுக்கு ஆண்டவர் சென்று அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. இவங்க தாங்களாக தங்களுடைய ஞானத்தை கொண்டு அறிவித்தார். வானத்திலே ஏதோ ஒரு வித்தியாசமான விண்மீன் தோன்றி இருக்கிறது. இந்த விண்மீனின் தோற்றத்திற்கு அடையாளம் என்ன, காரணம் என்ன என்று தாங்கள் ஆய்ந்து அறிந்து தெரிந்து கொண்டார்கள். இது மெசியாவின் பிறப்புக்கான அடையாளம் என்பதை கண்டுகொண்டார்கள். ஆகவே இந்த விண்மீனை நாம் தொடர்ந்து சென்று மெசியாவை பார்க்க வேண்டும், மெசியாவை வணங்க வேண்டும் என்கிற தேடல் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஞானத்தை தேடினார்கள், ஞானத்தை தேடினார்கள். நம்ம ஞானத்தை தேடும், ஞானத்தை தேடும், ஞானத்தை தேடி அவர்கள் கண்டுகொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். யாராவது எழுதப்படியே மிக அருமையான வார்த்தைகள், மிக அருமையான உதாரணம். பழைய ஏற்பாடு 1 அரசர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 1 அரசர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஞானத்தை தேட வேண்டும். 3 ஞானிகள் ஞானத்தை தேடினார்கள். அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். கடவுளை கண்டுகொண்டார்கள், கடவுளுடைய திருக்காட்சியை கண்டுகொண்டார்கள், மெசியாவை கண்டுகொண்டார்கள், தேடினார்கள். போற வழியில பிரச்சனை, விண்மீனை காணல. போய் அரசனுடைய ஏரோது அரசனுடைய மாளிகையில போய் தேடுறாங்க. ஏரோது அரசனுடைய மாளிகையில போய் தேடுறாங்க. மெசியாவே வந்திருக்கிறார். ஏன்னா அவர் அரசர், உலகை ஆளுவர். உலகை ஆளுவர் ஒரு அரசு மாளிகையில தான் பக்கத்தில் சொல்லி போய் தேடுறாங்க. ஏரோது அரசன் மாசத்துல வாசிக்கிற அருமையான வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஏரோது அரசன் என்ன பண்ணான்? கலைஞர் எதுக்குங்க? ஏன் கலக்கம் அடையணும்? அடுத்த வசனத்துக்கு ஏரோது அரசன் மட்டுமல்ல, இதை கேட்டு எருசலேம் முழுவதும் கலங்கிடுச்சு. ஏன் நம்ம நாட்டில் நடக்க மாட்டாங்க? ஐயோ, ஏரோது அரசன் பார்த்துக்கிறாரா, இவன் நம்மளெல்லாம் கொண்டுவானே, பயம்.
ஏரோதாசன் எனக்கு எதிராக ஒருவன் பிறந்திருக்கிறான் என்று கலங்கினான். எருசலேம் முழுவதும் ஐயோ வேறு ஒருத்தர் பிறந்திருக்கிறார், வேறு ஒரு அரசன் பிறந்திருக்கிறார், நம்ம அரசன் என்ன செய்ய போறான் தெரியலையே என்று சொல்லி கலங்கினார்கள். அவர்கள் கலங்கியது போலவே நடந்தது. 2 வயது அல்லது உட்பட்ட குழந்தைகளையும் வேறு அரசன் என்ன பண்ணான்? அதனாலதான் எருசலேம் முழுவதும் கலங்கிட்டு. நீங்க வரலாற்று படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா விவிலியத்தில் முழுமையாக எழுதப்படக்கூடிய வரலாற்று பின்னணியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏரோது அரசன் பெரிய ஏரோது அப்படிங்கிறவன் அவனுக்கு எதிராக அவன் பிள்ளைகள் கூட ஆட்சி வரக்கூடாது நினைச்சான். நம்ம மாசலா குழந்தை திருவிழாவில் 2 வயசு 2 வயசு உட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, ஏரோது அரசன் அவன் பிள்ளைகளையே கொண்டிருந்தான். அரசனுக்கு அவன் அரண்மனையில் பல மனைவிகள், அந்தப்புறத்தில் பல மனைவிகள். எந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, எனக்கு எதிராக என் பிள்ளை கூட ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாயிருந்தவன் ஏரோதாசன். தான் பெற்ற பிள்ளைகளை கொலை செய்வன் ஏரோதாசன். அதனால்தான் எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் இருக்கிறானே, இவர் என்ன செய்ய போகிறார் என்று கலங்கியது எருசலேம். ஆனால் அதன் பிறகு ஞானிகள் மெசியாவை மீண்டுமாக விண்ணின் வழிநடத்துதலின் மூலமாக கண்டுகொண்டார்கள். அவர்கள் சென்று என்னென்ன திட்டமிட்டாங்க? பொன்னும் குருவமும் வெள்ளை பொன்னும் காணிக்கையாக கொடுத்தார்கள், பரிசாக கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு வரும் ஞானத்தை தேட வேண்டும். பழைய பற்றி சொன்னேன், ஞானத்தை தேட வேண்டும். இன்னைக்கு நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் தான் அருமையான உதாரணம். பழைய ஏற்பாட்டிலே ஞானம் அப்படின்னு சொன்னா யாரு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்? சாலமோனின் ஞானம். ஆபிரகாம் நம்பிக்கையின் அடையாளமாக காட்டப்படுவது கூட ஞானத்தின் அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே காட்டப்படுகிற மனிதன் அரசன் யாரு? சாலமோன். படிங்க, முதல் வசனத்தை படிங்க. 10ஆம் அதிகாரம் 1 அரசு 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. இந்த உலகத்தில் நல்லவனா இருக்கிறது வந்து பிரச்சனையே. கெட்டவனா இருக்கலாம், கெட்டவனா வாழ்ந்துடலாம், நல்லவனா இருக்கிறதா பிரச்சனை. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கும். அவன் ஞானத்தோட இருக்காங்க, அவன் அறிவோட புத்தியோட ஞானத்தோட சிறப்பாக ஆட்சி செய்வான். ஒருத்தி சேவா நாட்டு அரசி, அவளை என்ன பண்ணாங்க? நோக்கத்தோட போனாளா? முதல் வசனத்தை திருப்பி படிக்குமா? அவன் அடைகின்ற புகழை பற்றி சேவா நாட்டு அரசு கேள்விப்பட்டு கடினமான கேள்விகள் மூலம் அவனை எப்படி மடக்கலாம், அவன் அறிவித்தால் ஞானத்தால் சோதிக்கும் நோக்கத்துடன் கடினமான கேள்விகளை கேட்கலாம் என்று புறப்பட்டு சென்றான். தொடர்ந்து வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவ போய் அரசுகிட்ட மேல 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 கேள்விகளை கேட்கிறான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரவணா ஒண்ணு யோசிக்கல, தானா பதில் சொல்றான் அரசன். அவன் சொன்ன கேள்விகளுக்கு, அவன் சொன்ன பதில்களை பார்த்து அவன் எதுவும் யோசிச்சுதான் தெரியல. அவன் சொல்றான், நான் என்னுடைய நாட்டு மக்கள் சொல்வதை கேட்டு சாலமோன் அரசனை பற்றி பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். ஆனா இங்க வந்து பார்த்தா என்னுடைய மக்கள் சொன்னது பாதிதான். அதுக்கு மேல அவர்களுடைய ஞானம் புரிந்திருக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்றான். சேவா நாட்டு அரசி சாலமோன் அரசனிடம் ஞானம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு ஞானத்தை தேடி சென்றார். நாம் ஞானத்தை தேடும், ஞானத்தை தேடி சென்றார்.
எல்லாத்தையும் பேச்சு போனார். நான் கேட்டது கொஞ்சம் தாண்டா, இவருடைய அரண்மனை எப்படி இருக்குது, அவருடைய பணியாளர்கள் எப்படி இருக்கிறார்களே, அவருடைய அரசனை எப்படி இருக்கிறது, அவருடைய உணவு இருந்த அவருடைய சாப்பாட்டாக எப்படி இருக்கு, அவன் வச்சிருந்த பாத்திரங்கள் எப்படி இருக்கு, எல்லாரும் பார்த்து வியந்து போனான், பேச்சு போனான். படிக்க வசனம் 8 படிக்க. உம்முடைய மனைவியர்கள் நன்மையை பெற்றோர், அரசே உங்களிடத்திலே பணிபுரிகின்ற பணியாளர்கள் வேலையாளர்கள் பெயர் பெற்றவர்கள் என்று சொல்றான். உன்னை இஸ்ரவேலின் அரசராக ஏற்படுத்திய ஆண்டவர் பெயர் பெற்றவர். எவ்வளவு பொண்ணா? 4000 கிலோ பொண்ணு தங்கம் வச்சு ஒரு பொருள் தங்கம் வந்ததுக்கு என்ன பண்ணுறோம்? 4700 கிலோ தங்கத்தை பொண்ணை சேவா நாட்டு அரசு சாலமோனுக்கு பரிசாக கொடுத்தார். அப்படின்னா இவ்வளவு தங்கத்தை அவன் பரிசாக பொண்ணை பரிசாக கொடுக்கணும்னா அவனிடமிருந்து ஞானம் பெரிதாக கருதினார், அவனிடமிருந்து ஞானத்தை பெரிதாக கருதினார். அதனால கொண்டு அவளும் பொண்ணை கொடுத்தார். மீண்டுமாக அவளும் சாலமோன் அரசனிடமிருந்து பல்வேறு பரிசுகளை பெற்றுக்கொண்டு சென்றார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த அதிகாரத்தை படிக்கலாம். 14ஆம் வசனம் படிங்க. இருபத்தி 7,000 கிலோ. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, ஓடிட்டு காட்டுறேன்னு சொன்னா ஆண்டவர் சாலமோன்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும் கேள்வின்னு சொன்னார். உனக்கு என்ன வேண்டும் கேள்வி அப்படின்னு சொன்னார். நான் என்ன கேள்வி? இஸ்ரேல் மக்களோட அரசாங்கம் வேற அரசாங்கத்தை நான் சொல்லுவேன். அவன் பொண்ணும் பொருளும் கேட்கவில்லை, நீதி ஆயுதை கேட்கவில்லை. அவன் எதை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். அவன் ஞானத்தை கேட்டான். அவன் ஞானம் நிறைந்தவனாக இருந்தான். அவன் ஞானத்தை கேட்டதால் கடவுள் அவனுக்கு எத்தனை மணிக்கு ஞானம் கொடுத்தார்? 2 மடங்கு ஞானத்தை கடவுள் கொடுத்தார். 2 மடங்கு ஞானத்தை கடவுள் அவனுக்கு கொடுத்தார். அதனால அவனுக்கு பொண்ணும் பொருள் குவிந்தது. பொண்ணும் பொருள் குவிந்தது. நாம தான் எதை தேடுறோம்? பொண்ணையும் பொருளையும் சொத்தையும் நிலத்தையும் பணத்தையும் தேடணும். அதனால அதை இழந்து போகிறோம். கடவுளை தேடுங்கள், ஞானத்தை தேடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடவுளையும் ஞானத்தையும் தேட கற்றுக் கொடுங்கள். அதுதான் திருக்காட்சி. நாம் அனைவரும் திருக்காட்சியை காண வேண்டும், அடைய வேண்டும். அதுதான் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். கடைசியா 24, 28 2 வருஷம் மட்டும் படிக்கணும். அவனிடம் இருந்து ஞானத்தை கேட்டதே எல்லா நாட்டு மக்களும் சாலமோனை தேடி வந்தார்கள். இவருங்க அவன் கடவுள் உனக்கு என்ன வேண்டும் கேட்கும்போது ஞானத்தை மட்டும் கொடுமாண்டவரை கேட்டான். ஆனா அவனுக்கு தேவையான செல்வத்தையும் பொன்னையும் பொருளையும் படைப்படங்களையும் கடவுள் மனிதர்கள் வழியாக கொண்டு வந்து குவித்தார் என்று நற்செய்தி சொல்கிறது. விவிலியம் சொல்கிறது. ஞானத்தை தேடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தேட கற்றுக் கொடுங்கள். ஞானம் எங்கே கிடைக்கிறது? எந்த கடையில் சாமி இருக்கிறது?
ஞானத்தை தேடுங்கள். எங்கே? இங்கே தேடுங்க, பைபிளில் தேடுங்க. மக்களே, விவிலியத்தை கையில் எடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விவிலியத்தை கையில் எடுக்க கற்றுக் கொடுங்கள். ஞானம் இங்கே இருக்கிறது. நம்ம பிள்ளைகள் பிறந்த உடனே என்ன பண்ணுறோம்? சொல்லுங்க மக்கள், என்ன சொல்றோம்? மொபைல் போன் எங்க வீட்டுக்காரர் நல்ல காஸ்ட்லி ஐநூறு வாங்கி கொடுத்தோம். பொம்மையெல்லாம் வேண்டாம். இப்போ பிள்ளைங்கெல்லாம் பொம்மை இருக்கிறது மொபைல் ஃபோன் தான் கேட்கும். புதுசாக அந்த லேட்டஸ்ட் ஐஃபோன் 12 வாங்கி கொடுத்தாங்க. ஐஃபோன். மக்களே, ஞானத்தை தேடுங்கள். விவிலியத்திலே இறை வார்த்தையிலே ஞானத்தை தேடுங்கள். அங்கே உங்களுக்கு ஞானம் புரிந்து கிடக்கிறது. ஜெபமாலை செய்யுங்கள். ஜெபமாலை கையில் கொடுங்க. உங்களுடைய கையில் ஜெபமாலை எடுத்து கொடுங்க. ஜெபிங்க. ஜெபிக்கிற குடும்பங்களாக உங்களுடைய குடும்பங்களை மாற்றுங்கள். ஞானம் அங்கே நிறைந்தது. அங்கே வெளியிலலாம் போறீங்கல்ல, எல்லாம் இன்னைக்கு மக்கள்லாம் செத்துக்கிற வாசிக்கு வந்து பாப்பாலாம் போயிடுங்க, கிறிஸ்மஸ்லாம் போயிடுங்க, வெயில் அடிச்சுதான் பண்ணுறது சொல்றீங்கல்ல, போயிட்டு கட்ட கடை சுற்றி பார்த்துட்டு மீன் வாங்கி வளர்த்து போய் அந்த மாதிரி வெளிய இடங்களுக்கு போகும்போது அங்கே புதுசாக பார்த்து அங்கே புதுசாக போயிட்டு நல்ல நல்ல புத்தகங்களை வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. பிள்ளைகளுக்கு வரலாற்று புத்தகங்களை வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. வாசிக்க சொல்லுங்க. ஞானம் அங்கே நிறைந்திருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் கடவுளுடைய ஞானத்தை கண்டுபிடிப்பார்கள். டெய்லி பைபிள் எடுத்து வாசிக்க சொல்லுங்க உங்கள் பிள்ளைகளை. ஏய் சாமியார் பிரச்சனை சொன்னாரு, ரைட் அடிப்படி நான் சீக்கிரம் பார்க்கிறேன். இன்னும் பிள்ளைகளை பைபிள் படிக்க சொல்லுங்க. பக்கத்தில் உட்கார்ந்து கேளுங்க மக்களே. அந்த பிள்ளையை வாசிக்க கேளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் இருப்பார்கள். கடவுளுடைய அருளை ஞாபகத்தை ஞானத்தை எடுத்துக் கொள்வார்கள். ஞானத்தை கேளுங்கள். ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவின் ஞானம் பௌத்தருடைய கிறிஸ்துவை ஆராய்வார்கள். அனைத்தையும் குப்பையில் கருதுவதை என்று சொன்னார்கள். ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை நாம் கண்டுகொண்டேன். அவர்தான் எனக்கு செல்வம் ஞானம் என்று பௌத்தடியார் கண்டுகொண்டார். பைபிள் படிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் சிமியோன் ஆலயத்தில் இருக்கிற பாருங்க, நீங்க கடவுளுடைய ஞானத்தை கேட்டீர்கள் என்றால் தூய ஆவியோடு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூய ஆவியை கொண்டுதான் சிமியோன் ஆலயத்திற்கு வந்தார். இயேசுவை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து குழந்தையை கொண்டு வந்தார்கள். அவர் குழந்தையை கையிலே என்ன சொன்னாரு? ஆண்டவரே, கடவுளே, உன் மக்கள் எதிர்பார்த்திருந்த மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. உன் மக்கள் எதிர்பார்த்திருந்த மீட்பை மெசியாவை என் கண்கள், அந்த ஞானத்தை என் கண்கள் கண்டுகொண்டன என்று சொன்னார். கடவுளை தேடுங்கள், ஞானத்தை தேடுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தேட கற்றுக் கொடுங்கள். இல்லைன்னா ஏதோ அரசு கலக்கினான், அரசியலை முழுவதும் கலக்கிட்டு நாம் கலக்கலைதான் பயத்திலே ஆகும். ஹெட்லெஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்லெஸ்னா மண்டையா? மண்டைனா சும்மா ஹெட்லெஸ் மண்டைனா தலையை சொல்லலை. மண்டைக்குள்ளே அதில் ஒன்றுமே இல்லை. ஹெட்லெஸ் பீப்புள்மா மூளை இல்லாமல், ஏரோதாஸ் மூளை இல்லாமல் என்று விவிலியாருக்கு சொல்கிறார். அதனால தான் அவன் என்ன பண்ணான்? மாசம் பிள்ளைகளை கொண்டான், தான் பெற்ற பிள்ளைகளை கொண்டான். சிறையில் திருமுழுக்கு யோவானை அடைத்து வைத்திருந்த போது என்ன பண்ணான்? அவனுடைய தலைக்கு கட்டில் கொண்டு சொன்னான். தலையை கொண்டு கொடுத்தான். நாம் ஹெட்லெஸ் கூட மூளை இல்லாமல் இருக்கலாம், மண்டை இல்லாமல் கூட ஞானத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடவுளை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஞானம் எங்கே கிடைக்கும் என்று சொல்லி தேடி வந்த
ஞானத்தை தேட கற்றுக்கொள்ளுங்கள். விவிலியத்திலே ஞானம் பொதிந்து கிடக்கிறது. புனிதர்களுடைய வரலாற்று புத்தகங்களை எடுத்து வாசித்து கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல நல்ல புத்தகங்களை, அறிவை, ஞானத்தை தருகிற புத்தகங்களை வாங்கிக் கொடுங்கள். பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்கள். போன தடவை பிள்ளைகளாக வச்சுட்டாங்க. எதிர்கால தலைமுறை சீரழிவு. எச்சரிக்கையாக சொல்கிறேன், நாம் ஞானத்தை தேட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கும்.